2025 நவம்பர் மாசத்துல ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துல 12 கொள்ளை ஒவ்வொரு வீட்லயா அப்பார்ட்மெண்ட்லயா ஒவ்வொருத்தவங்க வீட்லயா இது பண்ணது. கிட்டத்தட்ட 40 பவுன் 1.5 லட்சம் பணம் இதெல்லாம். கடைசியில் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணி அவங்கள 3 பேரை வந்து பிடிச்சாங்க. அதில் ஒருத்தர் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இவங்க எல்லாம் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு. அதில் வந்து 2 பேர் தப்பிச்சு உத்தரப்பிரதேஷ் போனாங்க. அவங்கள போய் காவல்துறை சரியாக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவே இப்போ 4 பேர், இந்த 4 பேரை வந்து குண்டாஸ் ஆக்டில் போட்டிருந்தாங்க. இவங்களை மதுரை கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்துறதுக்காக அழைச்சிட்டு கோயம்புத்தூர்லேருந்து போகிறாங்க. அப்போ புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும் பொழுது போன செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு இரவு அதில் ஒரு அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவன் பேர் வந்து ஃபர்மான் அப்படின்னு பேர். இப்போது வரை அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இது நவம்பர் மாதமே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின செய்தி. முதல்ல தலைப்பில் எப்படி வந்தால் வடமாநிலத்தவர் கொள்ளை அடித்தார்கள் அப்படிதான் வந்தது. 3 மணி நேரத்தில் 13 அப்பார்ட்மெண்ட்ல கொள்ளை அடித்தார்கள்னு வந்தது. அப்புறம் அந்த வட மாநிலத்தவருடைய பேர் போட்ட உடனே அந்த செய்தியினுடைய பரபரப்பு குறைய ஆரம்பிச்சது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, என்கவுண்டர்ல ஒருத்தர் இறந்து போனார், அவர் பேர் என்ன? ஆசிஃப். ஆசிஃப். இந்த 3 பேர் பேர் என்ன? ஒருத்தர் பேர் வந்து இர்ஃபான், அதுக்கப்புறம் கல்லு ஆரிஃப், இப்ப தப்பிச்சு போனவர் பேர் ஃபர்மான், இன்னொருத்தர் பேர் தாவூத். அவ்வளவுதாங்க. இந்த பரபரப்புல இந்த பேர் மற்றும் இந்து பெயர்களா இருந்தா இந்த பரபரப்பு இன்னை வரைக்கும் நீடித்திருக்கும். அதுதான் இன்னைக்கு இல்ல அரசாங்கம். இது வந்து என்கவுண்டர் பண்ணும் போது அவர்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா யாருமே முதுகுல நெத்தியில நான் இந்துவா முஸ்லிமான ஒட்டிக்கிறது இல்லை. தெரிந்த பிறகு என்னங்கிறதா இப்ப கேள்வி. இப்ப தெரிஞ்சாச்சு, இதை எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப அவங்கள நீங்க கூட்டுட்டு போறீங்க, மதுரை கூட்டு போயிட்டு கூட்டு வரீங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் ஏன் ஒரே நேரத்தில் சாப்பிட இறங்கணும்? 7 போலீஸ் இருக்குங்க, 7 பேர்ட்டையும் ஆயுதம் இருக்கு. ஏன் ஒரே நேரத்தில் சாப்பிட இறங்குறீங்க? ஒருத்தர் இறங்க, ஒருத்தர் உங்களுக்கு காவல் இருங்க, ஒருத்தர் அப்படின்னா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஈனியஸ் கிரைம் பண்ண அந்த 4 பேருக்கு முதல்ல 7 போலீஸ் போதுமாங்கிறதே இல்ல. 7 போலீஸ் போதாதுங்க, அது வேற, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா என்னுடைய சாப்பாடு அப்படிங்கிறது சரி, நீங்க பரப்பிடும் போது உங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு வாங்கி வச்சுட்டே பரப்பிடும். எங்க மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஸ்ட்ரெயிட்டா கார்ல போனீங்கன்னா 4 மணி நேரம் ஆகுது. இந்த 4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பசி எடுக்குமானால் நீங்கள் என்ன காவல்துறை? அது கூட நீங்க ரெடி பண்ணாலும் வச்சிருந்தீங்கன்னா என்ன காவல்? இன்னொன்னு சொல்ல பாருங்க. இல்ல, அப்ப 3 பேர் இதுல இருக்காங்களே, ஒருத்தவர் தானே தப்பிச்சு போறாரு அப்படின்னு முழுசா காவல்துறை சொல்லிட முடியுமா? இல்ல சார், இருக்கலாம். ஒருத்தர் தான் தப்பிச்சு போறார். அந்த ஒருத்தர் எப்படி தப்பிச்சு போறாருங்க அடுத்த கேள்வி எனக்கு வரதில்லை. நீங்க சொல்றது உண்மைதான். அப்ப 7 பேரையும் அவங்க தப்பிக்க விடலை, வேணும்னு விடலை அப்படின்னு வைத்தாலும் கூட எப்படி இது நடந்ததுங்கிற ஒரு கேள்வி எனக்கு திருப்பி இருக்கு. ஏதோ ஒரு சந்தேகமா எனக்கு வருகிறது. எல்லாம் முதல்ல ஒருத்தர் போய் திருப்பி இவங்க என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சமீபத்துல சிறைன்னு ஒரு படம் வந்தது, அதோடைய தாக்கத்துல பாதிக்கப்பட்ட போலீஸ்காரர்களா இருப்பாங்களா அவங்க கூட போனவங்க? அதைத்தான் ராஜேஷ், நான் அந்த சினிமாவை சொல்லாம சொல்லிட்டு இருந்தேன், நீங்க அந்த சினிமாவை சொல்லிட்டீங்க. அந்த படத்துல மெயின் கேரக்டர், அதாவது விக்டிம் கேரக்டர் ஹிந்து, உண்மையான கதை, உண்மையான கேரக்டர். இதை வந்து அவர்கள் இஸ்லாமிய கேரக்டரா மாத்தினாங்க. காரணம் என்ன? பரபரப்பு போறோம். ஏன்னா இஸ்லாமை தான் எல்லாரும் விக்டிம் ஆக்குறாங்கன்னு சொல்லுவதால் இதை பத்தி அந்த கதாசிரியரும் அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் எல்லாருமே பேசினது வெளியில வந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பயம் வந்திருக்கும்னா, அவனை திருப்பி சுட்டு கொண்டான முதல்ல சுட்டு பிடிக்கும் போது இவர்களுக்கு அவன் யாரு என்று தெரியாது. இப்ப சுட்டு பிடிக்கிறதா இருந்தால் யாரு என்று தெரியும். சுட்டு ஏதாவது ஆயிடுதுன்னு வச்சுப்போம், என்ன ஆவாங்க? ஆம்பூர்ல அப்படி ஒண்ணு போலீஸ் கட்சியில நடந்ததுதான் பெரிய கலவரம் நடந்தது. ஆம்பூர்ல நடந்தது சார். உங்க ராமநாதபுரத்துல நடந்தது இல்ல சார். RS மங்கலத்துல ஒரு எஸ்ஐனுடைய வாழ்க்கையே போச்சு சார். அதுக்காக அதனால அந்த சம்பவங்களை நம்ம சிடிவில பல தடவை சொல்லியிருக்கிறதுனால நான் சொல்லல. அப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம்? லா அண்ட் ஆர்டரை பாதுகாப்பது கூட, ஹிந்து லா அண்ட் ஆர்டர்
சிறுபான்மை லாண்டாடர் அப்படின்னு ஒரு தரம் தமிழகத்தில் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இது அப்படியே ஒரு சின்ன லாண்டாடர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை இனிமேல் என்ன பண்ணணும்? இந்த கஸ்டோடியல்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அதுக்கு என்ன நாம்சம்? சாப்பாடு என்பது இறங்கித்தான் சாப்பிடணும். இங்க இருந்து, அதாவது எண்ட் டு எண்ட் இறங்கக்கூடாது என்று விதி இருக்கிறதா? இதான் எனக்கு கேள்வி. இப்ப நீங்க சென்னையில வந்தா கூட 12 மணி நேரம், இல்ல இன்னைக்கு கார்ல வந்தா 8-8.5 மணி நேரம் நீங்க இறங்காமலே வரலாம். இல்ல இறங்காம வரணும்னு நினைத்தால், நீங்க இறங்கணும்னு நினைத்தால் உணவு வைத்துக் கொள்ளலாம். வெறும் இந்த இயற்கை அழைப்புகளுக்கு மட்டும் 2 பேர் இருந்து 2 பேரா போயிட்டு வரலாம். எதுனாலும் பண்ணலாம். அப்போ நீங்க எந்த நாம்ஸும் காவல்துறைக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ காவல்துறை, நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு காவல்துறை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதை விடுறீங்கல்ல, ஒண்ணுமே இல்லை என்று நிரூபித்திருக்கிறீர்கள்.